ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, நான் வரேன். இன்னைக்கு புகாரில் போய் சாப்பிட்டுட்டு தான் போடும். ஐயோ, அண்ணன் திட்டுவாரு. அதெல்லாம் முடியாது. ஐயோ, என்னால முடியாது. டாக்ஸி. கமலா, என்ன ஏன் இவ்வளவு லேட்? ஸ்பெஷல் கிளாஸ். தாய் தகப்ப இல்லாத பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்த பாரு, அது ஏன் தப்பு? அடிச்சு வள, முருங்கைய அடிச்சு வளைன்னு சும்மா சொன்னாங்க. விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசு. நாயே, எதிர்த்து பேசுறியா? நீ அந்த பையனோட சிரித்து பேசிட்டு போறதை என் கண்ணாலே பார்த்தேன். அதுல என்ன தப்பு? நிறுத்துங்க. நானும் அவர் தவறான முறையில பழகல. ஒருத்தர் காதலிக்கிறோம். ஆமா, பெரிய காதல். எனக்கு தெரியாத காதல். ஏய், நாளையில இருந்து நீ காலேஜ் போக கூடாது, அவ்வளவுதான். காதலா? காதல் கூட உன்னுடைய காதல் தோல்வி அடைஞ்சதுனால எல்லாருடைய காதலும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்காத. அண்ணே, கொலை செஞ்சவரை கூட விசாரிக்காம தூக்கில போட மாட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் செஞ்சது தப்பா இருந்தா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. என்ன கேட்கணும்? அடுத்த வாரம் என்ன பொண்ணு கேட்க அவர் உங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள நீ என்ன பலார் நடிச்சிட்ட. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வாங்க, அது சரியாதான் இருக்கு. தப்புதாம்மா, பட் என்ன இருந்தாலும் நீ பெரியவங்களை எதிர்த்து பேச கூடாது. நான் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தால நீ எங்க தப்பா வழியில போயிடுறியோன்னு பயந்து அப்படி நடந்துகிட்ட. நீ சொல்ற மாதிரி எனக்கு புத்தி கொஞ்சம், பாசம் அதிகம். அவன் பையன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவரு என்ன பார்பரா? சொல்ல. அவரு பேங்க்ல வேலை செய்யறாரு. சந்தானம் சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கமலா எல்லா பொருங்களும் என்கிட்ட சொல்லிச்சு. உங்க இஷ்டம். நாங்க இங்க வரதுக்கு முன்னாடியே என் பையன் என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உங்க மாதிரி சம்பந்தம் கிடைச்சது என் பாக்கியம். போன வருஷம் என் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணனேன். சீதனம்மா 25,000 கொடுத்தாங்க. வைரத்தோடு வைர நெக்லஸ் போக மொத்தம் 50 பவுன் நகை போட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். என்னால அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு 5-6 பவுன்ல தாலி பண்றேன். கை காப்பு, காது கம்மல் ஒரு 3 நாள் போடுவேங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு வாட்சு, பட்டு சட்டை, பட்டு வெஷ்டி என்னால செய்ய முடியும், அவ்வளவுதான். ஆமா, கல்யாணத்தை எங்க நடத்த போறீங்க? நீங்க சொந்தக்காரங்களாம் பெரிய ஆளுங்க. இந்த வீட்லயா? இல்ல, ஒரு நல்ல கல்யாண மண்டபம் பார்ப்போம். அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சொல்லட்டும். பெரிய லிஸ்டே போட்டுடுவாங்க, உங்களால சமாளிக்க முடியாது. அப்போ நாங்க புறப்படுறோம். சரி, ஒரு சின்ன வேண்டுகோள். 4-5 மாசம் கல்யாணம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க இஷ்டம். ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க. சரி, வரேன். அம்மா, அப்ப வரம்மா. மாப்பிள்ளையே எதை கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீயா ஏன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்ற? நம்ம கையில இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை சொன்னாருடா, மாமியார் கேட்டாங்க. சரி, நம்ம கையில இருந்தாலும் இல்லைன்னாலும் செய்ய வேண்டியது செஞ்சுதானே ஆகணும். நமக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. ஒண்ணும் இல்லாம நினைச்சா அவங்க மதிக்க மாட்டாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நான் எப்படி சமாளிக்கிறேன் இப்போ? எப்படியோ கல்யாணத்தை முடிச்சுதானே ஆகணும், சொல்லியாச்சு. அது எவ்வளவு ஆகும் பாப்போம். ஒரு பட்ஜெட்டை போடு. பட்ஜெட்னாலே நமக்கு பயம். பட்ஜெட் போட்டு எந்த காரியமும் உருப்பட்டது கிடையாது, தெரிஞ்சுக்கணும்.
பட்ஜெட் போடாம எவ்வளவு செலவாகுது எப்படிடா தெரியுது? பட்ஜெட் போட்டா மட்டும் தெரியுமா? விளையாடா எழுது. இப்போ நகைங்களுக்குன்னா ஒரு பவுன் 400 ரூபாய்னா ஒரு 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து ஒரு 3500 போடலாமா? 3500 ரூபாய். அப்புறம் புடவை ஒரு 500 போடுவோம். அந்த கல்யாண மண்டபம் ஒரு 500 ரூபாய். 500 ரூபாய். சாப்பாட்டு செலவு ஒரு 1000 ரூபாய். 1000 ரூபாயா? தண்ணியை தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம். 1000 ரூபாய் எழுதுறீங்க. சரி. இது அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான், அதுக்கு கௌரவமா இப்ப ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம். கணக்கு போட்டு மொத்தம் 6000. அவ்வளவுதானே? 6000 ரூபாய் தான் சமாளிக்கலாம் ஆளுங்க. பிகாஸ் இப்ப நம்ம ஆபீஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கலாம். 5000 ரூபாய் ஆச்சு. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, தீர்ந்து போச்சு. பட்ஜெட் தீர்ந்து போச்சு. பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம். ஏன்பா நாயுடு, உங்ககிட்ட எத்தனை தரம் சொன்னேன் என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு. பொண்ணுக்கு என்னென்ன தருவ? பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5000 ரூபாய் தேரும். சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவ? ரொக்கமா கொடுக்க என்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா? அட போயா, இந்த 5000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டாங்க. இப்ப எல்லாம் மாப்பிளைக்கு கிராக்கி அதிகம் இல்ல. 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு சீடி செஞ்சாரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துறேன். எனக்கு என்ன தருவ? என்னால முடிஞ்சது சார். அட எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு 200 300. 300? சரி விடு, 500 கொடுத்துரு. ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு. 500 ரூபாயா? ஏயா சலிச்சுக்கிற? இது ஒண்ணும் பெரிய தொகை இல்ல. வா காப்பி சாப்பிட்டு போலாம். சரி சரி. அம்மா, காப்பிக்கு காசு இருக்குல்ல? இருக்கு. மசால் தோசைக்கு இருக்கு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பட்ஜெட் போட்டே நீ? 6000 ரூபாய் ஆகும் சொன்னேன். இப்ப என்ன கல்யாணம் நெருங்க செலவு ஏறிக்கிட்டே இருக்கு. நானா பட்ஜெட் போட்டேன்? பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாண்டா, குழப்பம் வருன்னு. கேட்டியா நீ? அமாண்டவா என் மேல பழி போட்டது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, நாம 2 பேரும் சேர்ந்தா பட்ஜெட் போட்டோம். சம்பந்தம் எல்லாத்தையும் என்ன சேர்த்து விடுங்கடா எல்லாரும். சொல்றது கேளுடே. நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும். எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ? கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? டே விளையாடாத. எல்லா செலவு சேர்ந்து ஒரு 10-15 ரூபாய் ஆடும் போது இருக்க. அதுக்குள்ள அவசரப்படாத. கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18-19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு? ஆபீஸ்ல வாங்கினது ஒரு 5000 ரூபாய். முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய். நீ ஒரு 1000 தர சொல்லிருக்கேன். எல்லாம் மொத்தம் ஒரு 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது இன்னொரு 5000 ரூபாய் எப்படிடா சமாளிக்கிறது? கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவரை பிடிச்ச ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி, நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன்.